சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. தகப்பன் சாணத்தில் இருக்கிறது ஒருத்தர் 2 பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. ஒரு பையனுக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலை ஏன் உருவாச்சு? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சமூகமா என்ன பண்ணணும்? இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன பேருமா? சரண்யா மேம். சரண்யா. சரண்யா. சரண்யா, எங்கேருந்து வரீங்க? பாண்டிச்சேரி மேம். இப்போ உங்க பிரச்சனை என்னது? எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணன் பிரச்சனை மேம். எங்கள் அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. எங்கள் அண்ணனை ஊனமுற்றவராக ஆக்கிட்டாரு. என்னது? ஊனமுற்றவராக ஆக்கிட்டாரு. உங்க அப்பா உங்க அண்ணனை ஊனமுற்றவராக ஆக்கிட்டாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் பண்ணாத டார்ச்சர் இல்லை மேம். சின்ன வயசில் எங்கள் அண்ணனுக்கு 9-10 வயசு இருக்கும் மேம். அப்போ வந்து எங்கள் அண்ணனுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே விஷம் கொடுத்து சாவடிக்கிற அளவுக்கு சைனட் இருக்குல்ல. என்னம்மா சொல்ற? இப்போ வந்து இவர் 2வது அப்பா. எனக்கு அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. ஓ, உங்க அம்மா வந்து புருஷன் இறந்ததுனால இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களே பண்ணல. இவர் வந்து 2வது அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்க 2 பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா 3 இறந்துட்டாரு. பேர், அண்ணன், அக்கா, நான் 3 பேர் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வெளியே வந்துட்டாங்க. பாண்டிச்சேரி வந்து தனியா இருந்து வீட்டு வேலை. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி கண்டாச்சிபுரம். ஓ, அங்கதான் உங்க அப்பா இறந்துட்டாரு. ஆமா, அங்க இறந்துட்டாரு. சரி, வீட்டுல சின்னவா நீதான்? ஆமா, இவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கு. ஓ, வச்சுக்கிட்டே எங்க அம்மா சுத்தி வந்தாரு. எங்க அம்மா தெரிஞ்சு திட்டினாங்க. எவ்வளோ திட்டி பார்த்துட்டாங்க. எங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணி மழையில எங்களை எல்லாருமே ஜாமானெல்லாம் எடுத்து வெளியே போட்டு எங்க எல்லாருமே வெளியே அனுப்பிட்டாங்க. இவர் போயிட்டு எங்க பாட்டி அவருடைய அம்மாவை கூட்டிட்டு வந்து எங்களெல்லாம் வீட்டுக்கிட்டுன்னு போனாரு. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க 3 பசங்களையும் நல்லா வளர்க்குறேன். அவங்க பொண்டாட்டி, அவரோட ஏற்கனவே இருந்த பொண்டாட்டி குழந்தைங்க இவரு இந்த மாதிரி பழக்கம் வச்சிருந்த உடனே இவங்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. நீ வேண்டாம், எனக்கு தாலி எதுவும் வேணாம், நான் இறந்ததான்னுட்டு தாலியை கழிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க. அப்ப அங்கேயும் ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்திருக்கு. நடந்திருக்கு. சரிம்மா, சொல்லு. அப்ப எங்களை கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போயிட்டு நான் பசங்களை நல்லா பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது என்கிட்ட, நான் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், படிக்க வைக்கிறேன், நல்லா வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனார்மா. கூட்டின்னு போய் ஒரு மாசம்தான் அம்மா. அப்ப ஒரே பிரச்சனை, சண்டை, அடிக்கடி சண்டை வரும். அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு நம்ம 2 வயசு தான் இருக்கும். 2 வயசு. அப்போ உங்களுக்கு சரியா ஞாபகம் இருக்காது. எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னனால நான் சொல்றேன். சரி சரி. அப்போ அந்த பிரச்சனையில இவர் போயிட்டு
எங்க கிடைச்சதுன்னு தெரியல சைனட்டு. வாங்கிட்டு வந்து இட்லி வாங்கிட்டு வந்து எங்க அண்ணனை போய் இட்லி வாங்க சொல்லிட்டாரு. நடப்பாரு, நல்லா படிப்பாரு மேம். 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாரு மேம். நல்லா எல்லாமே டேலண்டா இருப்பார். இப்போ ஒரு ஞாபகப்படுத்தினா இன்னைக்கு இங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்த, இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கக்குள்ளேயும் தங்கச்சி நல்லா இருக்கணும், தங்கச்சி பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ என்ன சொல்றாரு, எனக்கு வந்து கிட்னி நல்லா நடக்கிறவங்க எனக்கு ஏன் கிட்னி, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, சாப்பிட முடியல, எதுவும் பண்ண முடியல, என் கிட்னி கண்ணு தெரியாதவங்க இவங்களுக்குலாம் கொடுத்துருங்க, நான் இறந்து போயிடுறேன், என் தங்கச்சிக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சைனைடு சொன்னீங்கல்ல, சைனைட் சாப்பிட்டதுனால தான் இப்படி ஆச்சா? ஆமாங்க மேம். சைனைட் சாப்பிட்டா உடனே உயிர் போயிடுமா. இவர் வந்து அன்னைக்கு டிஃபன் வாங்க சொல்லிட்டு சொன்னாரு. எங்க அண்ணன் போய் வாங்கிட்டு வந்தாரு. எங்க அக்கா தூங்கிட்டு இருக்காங்க, நானும் தூங்கிட்டு இருந்தேன். இவரு அன்னைக்கு சண்டையில எங்க அண்ணனுக்கு பசி, செம்ம பசின்றதுனால ஒரு இட்லியில கலந்து கொடுத்துட்டாரு. எங்க அம்மா வந்து வெளியே இருந்திருக்காங்க. வெளியே கோயில், எங்க வீட்டு வெளியே ஒரு கோயில், சின்ன கோயில், அங்க இருந்திருக்காங்க எங்க அம்மா. இவர் என்ன பண்ணாரு, பசியில சாப்பிட்டு மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வாய்க்கால்ல ஊந்து மயக்கம் வருது, வாந்தி எடுத்துட்டு கீழே ஊண்டார். எங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேம். உடனே ஆட்டோ பிடிச்சிட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, தொண்டை அமுங்கி போச்சு அந்த இதால, ஒன்றும் ஆகாரம் இறங்க. அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணனுக்கு இப்ப நடக்க முடியாம? ஆமாங்க மேம். இதனாலதான் ஆச்சு அவருக்கு. சுத்தமா ஒண்ணுமே முடியாது மேம், நவுற கூட முடியாது, அப்படியே பட்ட இடத்துல பட்டுருப்பாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு கொடுமை இது. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு ரொம்ப டார்ச்சர் மேம். ஏன்னா என்கிட்ட வந்து படுத்துக்க. என்னம்மா சொல்ற? உண்மையாலுமே மேம், சத்தியமா சொல்றேன். அப்ப உங்க அக்கா எங்க இருக்காங்க? எங்க அக்காவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சர் பண்ணோடனே எங்க அம்மாட்ட சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வீட்டுல இருக்க வேணாம், வெளியே எங்கேயாவது வீட்டு வேலை செய்யறாங்க, அங்கேயே தங்கி செய்யறாங்க, அந்த மாதிரி விட்டு வச்சிருந்தாங்க. உங்க அம்மா வெளியே யார்ட்டையும் சொல்லல இதை பத்தி? சொல்லல. பொண்ணு வாழ்க்கை வீணாகிட்டு யாருக்கிட்டையும் சொல்லலாமா. நீங்க பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்தீங்கல்ல, அப்பளும் இது மாதிரி டார்ச்சர் இருந்தது அவங்களுக்கு? மேம் 2000. நீங்களும் வெளியே போய் சொல்லல? வெளியே போய் சொல்லுங்க. அம்மாட்ட சொன்னோம். அப்ப அம்மா பேசாம இருக்க சொன்னாங்களா? அப்படி சொல்ல மேம், சண்டை வரும் மேம், சண்டை போடுவாங்க அம்மா. ஆனா நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல. இப்படி பொண்ணுங்க வந்து இப்படி நடக்கும்போது வெளியே வந்து சொல்றதுக்கு பயப்படுறாங்க, அவங்க மானம் போயிடும்னு பயப்படுறாங்க. அது தப்பு. வெளியே வந்து பேசணும், சொல்லணும். அவங்களுக்கு படிக்க தெரியாதுன்றதுனால ஒரு பயந்துட்டாங்க. பயம். அதுக்கப்புறம் உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? இது 2வது வருஷம் வரப்போகுதுமா. 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. வீட்டுல பார்த்துதான் பண்ணாங்களா? வீட்டுல பார்த்துதான் பண்ணாங்க. நீ இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இவரு பிரச்சனை பண்றதுனால எங்களுக்கு. என்ன பிரச்சனை பண்றாரு? அதான் மேம், குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட சண்டை போடுறேன், எங்கிட்டயும் அசிங்கமா பேசுறேன் மேம். சரிம்மா, இப்ப நீ கல்யாணம் ஆகி உங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா இல்ல புருஷன் வீட்டுல இருக்கீங்களா? மாமியார் வீட்டுல இருந்து தனியா வந்துட்டேன் மேம். தனியா வந்து நான் இங்க இருக்குன்னா பக்கத்துல அம்மா இருக்கா. சரி, எதுக்குன்னா அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க, அண்ணன் தனியா இருப்பாரு, சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும், யூரின் போனா இட்டுன்னு போனோம், பாத்ரூம் வந்தா யாரும் உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலயே வச்சேன். ஆனா இப்ப நீ தனியா புருஷன் கூட வாழும் போதும் உன்னை நிம்மதியா வாழ விடல மேம். என்ன பண்றாரு? குழந்தை பிறந்து அம்மா வீட்டுல போய் இருக்க மேம், பச்சை குழந்தை மேம். அப்ப இவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு, உன் பொண்ணை நான் இட்டுன்னு வந்து வச்சிருக்கணுமா அப்படி கேட்பாரு. இது எவனுக்கோ பிறந்த பிள்ளை, நான் இட்டுன்னு வந்து வச்சிருக்கணுமா, எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு மேம். அந்த பச்சை குழந்தை அழுவுது மேம். என்னை வெளியே தள்ளி டாப்பா போட்டார், கேட்டு டாப்பா போட்டு குழந்தை உள்ள வச்சுட்டு வெளியே தள்ளிட்டேன் மேம். ஒரே அழுவ, குழந்தை தொண்டை காஞ்சி போச்சு மேம். பிறந்து 10 நாள் தான் ஆகுது. அந்த 10 நாள்ல இவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சது மேம் அந்த குழந்தை. எங்க அண்ணனையும் அவ்வளோ சித்திரவதை பண்ணுவார். அந்த புள்ள என்ன மேம் பண்ணும், படுத்த இடத்துல தான் ஏந்த அடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, கட்டி போட்டு அடிப்பாரு, மார்ல எட்டி உதைப்பாரு. அந்த புள்ளைய கைய கால அசைக்க முடியாத புள்ளைய அடிப்பாரு மேம். அப்படி அடிப்பாரு. நீ அவனுக்கோ பிறந்த புள்ளடா, நான் செய்யணுமா உனக்கு, எதுவுமே செய்ய மாட்டாரு, அப்படி சொல்லி அடிப்பாரு. நான் செய்யணுமா, மார்ல எட்டி உதைப்பாரு மேம். தாங்க முடியாது மேம் என்னால. உங்க அம்மா இதுக்கெல்லாம் எப்படி
ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சண்டை போட மாட்டாங்களா? போடுவாங்க. அவரை வெளியே போக சொல்ல மாட்டாங்களா? எனக்கு உங்க கூட வாழ வேண்டாம், நீ போ வெளியே சொல்ல மாட்டாங்களா? சொன்னா போக மாட்டாரு மேம் அவரு. இவங்கள வெளியே புடவை அவுத்து போட்டு அடிப்பாரு மேம். வெளியே ரோட்லயே அடிப்பாரு. இப்ப எங்க வீடு வந்து மெத்த படியில நின்னு பேசினா ரோட்டுக்கே கேட்குமா? அப்படி கேக்குறாருன்னா, உங்க அப்பா வேற எவனோ, நான் கிடையாது. உங்க வீட்டுக்காரனை என்கிட்ட வந்து விட்டுட்டு போக சொல்லு. என்ன வந்து அவர்கிட்ட விட்டுட்டு போக சொல்லு. உங்க அம்மா 10 பேர்ட்ட போனா நீ 20 பேர்ட்ட போவ. இவ்வளவும் கேட்டார் மேம். என்ன இப்ப என்ன பண்ணணும்னு நீங்க வந்திருக்கீங்க இங்க? உங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும்னு தான் வந்திருக்கீங்க. இதுக்கு ஒரு முடிவு. ஏன் அந்த முடிவு என்னதுன்னு நினைக்கிறீங்க? இவரு எங்க அம்மாவுக்கு வேண்டாம். இந்த புள்ளையோட நிலைமைக்கு காரணம் உங்க வீட்டுக்காரரு சொல்றான். உண்மைதானா? உண்மைதான் மேடம். எப்படிமா பொறுத்துட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள்? எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. நல்லா இருந்தாரா? நல்லா இருந்த பையன் மேடம். நல்லா ஸ்கூலுக்கு போயின்னு வந்து இருந்த மேடம். நல்லா படிப்பாரு. நல்லா படிப்பான். 100க்கு 100 மார்க் ஸ்லேட்ல அழகாக வாங்கின்னு வருவான் மேடம். அந்த விஷம் சாப்பிட்டதுனால தான் இப்படி ஆச்சு. ஆமா மேடம். அந்த விஷத்தை கொடுத்துட்டாரு மேடம். எனக்கு விஷம் எனக்கு ஏன் எதிர்க்க கொடுக்கல மேடம். நான் இல்லாத போது கொடுத்துட்டு நீங்க ஆஸ்பத்திரியில போய் பாக்கலையாமா? கோயம்பேட்டில் 2 மாசம் வச்சிருந்தேன். அவங்க கேட்கலையா அவங்க கிட்ட எப்படி இப்படி ஆச்சுன்னு? கேட்டாங்க. நகை கடையில வேலையில விட்டுருந்தாங்க. தெரியாம சாப்பிட்டான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு. அவரைதான் கூட்டு விசாரிச்சாங்க. கனராஜா, நீ என்னப்பா சொல்ற? உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அவர் உனக்கு இது கொடுத்தது ஞாபகம் இருக்காப்பா? இருக்குது. எல்லாமே நீங்க பண்ணோம்ல? ஆமா, எல்லாமே. பாத்ரூம் போறது, உனக்கு போறது, இந்த பொண்ணு நானும் தான் பாத்ரூம் லெட்டினுக்கு தூக்கி ஒரு 2 பேரா பிடிச்சிதான். என்னால ஒண்டியா தூக்க முடியாது. என்னமோ அந்த ஆளோட தான் இருந்துட்டு இருக்கீங்க நீங்க. பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் மேடம். அதுக்காக பேசாம இருந்துட்டீங்க. எனக்கு எதுவும் யாரும் உதவி பண்றாங்க. அண்ணன் தம்பிங்க அம்மா கூட இல்லை. எனக்கு சின்ன வயசுல சுத்தாங்க மேடம். அப்பா மட்டும்தான். அதனால எனக்கு எப்படி என்ன பண்றது? நான் வீட்டு வேலை தான் செய்யறேன். என்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அதனால இந்த பையன் வருமானத்தில் தான் மேடம் ஊனமுற்றோர் காசு வாங்கி இந்த பொண்ணுக்கு நகை எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மேடம். 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நிம்மதியா இருக்கலாம் அந்த பையனை வச்சுக்கணும்னு நினைச்சேன் மேடம். இப்பயும் டார்ச்செல்லாம் கொடுத்துன்னு இந்த பொண்ணை கட்டி கொடுத்த பொண்ணு கிட்ட போயிட்டு, ஏன் உங்க வீட்டுக்காரர் தான் தடிமலா இருக்கிறாரா? நான் இல்லையா தடிமலா? என்கிட்ட வந்து எப்படிமா இதெல்லாம் கேட்டுட்டு பொறுத்து? நான் இல்லாத போது கேட்டுக்கிறேன் மேடம். இந்த பொண்ணு உங்கள்ட்ட வந்து சொல்லிச்சு அதெல்லாம்? உங்க பெரிய பொண்ணுட்டே அவர் தவறான முறையில நடந்திருக்காரு சொல்றாங்க. அதே நீங்க போலீஸ்ல போய் சொல்லல? எனக்கு தெரியாது மேடம் அது மாதிரி செஞ்சது. எங்க தங்கச்சி வந்து குளிக்க வைக்கிறதுக்கு, அப்ப என் தங்கச்சி எல்லாம் வரும் அவங்க வீட்டுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு சட்டையெல்லாம் எடுத்தாங்க. எடுத்த உடனே மாறலாம் அப்படியே பல்லு கடிச்சது. பல்லு அப்படியே தெரிஞ்சது. தெரிஞ்சுட்டு என்னக்கா இந்த மாதிரி இருக்குது நடக்கிறது. அப்ப ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்க மூத்தார்கிட்டலாம் போய் சொன்னதுக்கு இதெல்லாம் வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டாங்க. அவங்க வேணாம், தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாத பொண்ணுடைய வாழ்க்கை மேடம். எங்கேயாவது கட்டி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் வேற. எனக்கு எல்லாரும் சொன்னாங்களா, அந்த பயத்துல வேற இருந்துட்டு மேடம். இந்த பயம் இருக்குல்ல, பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். இந்த பயத்தை தான் ஆம்பளைங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவர மாதிரி இருக்கிறது ஆம்பளைங்க. என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் வெளியே போய் பேச மாட்டாங்க. அந்த தைரியத்துலதான் இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு. இந்த பொண்ணுங்களை 2 கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, இந்த பையன் தான் இப்படி வீணாயிட்டானே, இந்த பொண்ணுங்க வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு பாக்குறவங்களாம் வயசானவங்களாம் எனக்கு சொல்லுவாங்க. இந்த பொண்ணை 2 எப்படியாவது கட்டி கொடுத்துரு, சின்ன வயசுலேயே கட்டி கொடுத்துரு மேடம். இதுக்கு தான் சரி அப்பயாவது இந்த பையனை வச்சு நம்மகிட்ட இருக்கலாம். இந்த பொண்ணுங்களாம் அவங்கவுங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இது யாரவோ கட்டி கொடுத்துரும், பெரிய பொண்ணு தம்பிக்கு கொடுத்துக்கிற மேடம். இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீங்க அந்த 2வது கல்யாணம் பண்ணிட்டதுதான். ஏமா பண்ணீங்க? அவருக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம், குழந்தைகள் இருக்கும் போது அவருக்கு குழந்தைகள் இருக்கு, பொண்டாட்டி இருக்கா. அந்த டைம்ல நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் முடிவு எடுக்கல மேடம். நான் வேலைக்கு போவேன். இந்த குழந்தைய கையில தூக்கின்னு தான் போவேன் வேலைக்கு, வீட்டு வேலைக்கு. அப்ப அவரு என் பின்னாலேயே சுத்திக்கின்னு வந்து எப்ப பார்த்தாலும் சுத்துவாரு. நான் அப்பயும் திட்டினேன், இந்த மாதிரி என் பின்னாலாம் சுத்தக்கூடாது, செருப்பு பிஞ்சிக்கும் அப்படி இப்படின்னு திட்டினேன் மேடம். அப்ப என்ன பண்ணாரு, 2 நாள் வராம இருந்தாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கே வந்து, நான் வாடகை இருக்கிற வீட்லயே வந்து, இந்த பொண்ணை நான் வச்சிருக்கிறேன், இந்த பொண்ணை என்னை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாங்க, அசிங்கப்பட்டு இந்த மாதிரி பொண்ணுலாம் இங்கே குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாமான் ஜெட்லாம் தூக்கி வெளியே கழிச்சிட்டு 3 பசங்களை இட்டுன்னு வந்து நான் வெளியே உட்காந்துக்கிறேன் மேடம்.
அப்ப உங்களுக்கு வேற வழி தெரியல. வழியே இல்ல. அதுங்களா நான் வரல. அப்பயும் ரோட்ல நிக்கிறேன். அவர் போய் அவங்க அம்மா போயிட்டுன்னு வந்தாரு. அவங்க அம்மா போயிட்டுன்னு வந்து இவதான் கூட்டா வரமாட்டா அப்படின்னு கூட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணா பாத்துன்னு போறியா, இதான் உங்ககிட்ட இருந்து நீங்க என்ன தைரியத்துல போனீங்கம்மா? ஏன்னா இப்ப இந்த நிலைமைக்கு காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. நீங்க அன்னைக்கு ரோட்ல நின்னீங்க, 2 நாள் ரோட்ல நின்று இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கும், எப்படியாவது வாழ்ந்திருப்பீங்கல்ல. இப்படி ஒரு மிரட்டலுக்கு பயப்பட்டு இப்படி போய் மாட்டின்ட்டீங்களே, இந்த பையனோட வாழ்க்கை இப்படி பாழா போயிடுச்சு. யோசிச்சு பாருங்கம்மா. ஆமா மேடம், எனக்கு அந்த ஊர்ல யாரும் ஆதரவு இல்லை. பாண்டிச்சேரியில் நான் புதுசா போய் வேலைக்கு தான் பிள்ளைங்களை காரணம் பண்ணலாம் அப்படின்ற இதுல தான் போனோம் மேடம். இந்த மாதிரி இவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியாது. எனக்கு யாரும் ஆதரவு இல்லை, சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லை மேடம். நான் அனாதையா நான் 3 பிள்ளைங்களும் காரணம் பண்ணி ஒரு டவுனுக்கு போனா எல்லா பிள்ளைங்களை காரணம் பண்ணலாம், படிக்க வைக்கலாம்னு எல்லாரும் சொன்னாங்களா, அதனால நான் இட்டுன்னு இந்த அந்த பாண்டிச்சேரிக்கு போனேன் மேடம். தம்பி, நீ என்னப்பா சொல்ற? அவர் என்னை இட்டு வதைக்காங்க. நீ கேட்க மாட்டியா ராஜா? ஏன் உதைக்கிறீங்க? உதைக்காதீங்க சொல்ல மாட்டியா? சொல்லுவேன், அப்பயும் அடிப்பாரு. வலி தாங்க முடியலப்பா அப்படின்னு கத்துவான். கத்தன உடனே நீ என்னடா எனக்கடா பிறந்த, எவனுக்கா பிறந்ததுல நான் வச்சு சாப்பாடு போடணும்னு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு மேடம். அடிச்சு தூக்க மாட்டினோன்னு. சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடுவாரா? பெசந்தி டீஸ்பூன் போட்டு கொடுத்தா படுத்துக்கினே சாப்பிடுவான் மேடம். ஒரு கழிச்சு படுத்துக்கினே சாப்பிடுவான். நான் இருந்தேன்னா நான் ஊட்டி விடுவேன், இல்லைன்னா அவனே சாப்பிட்டுக்கான். ரொம்ப சாப்பிட மாட்டான். ஒரு நாளைக்கு 1 வேளை 2 வேளை தான் சாப்பிடுவான் மேடம். அடிக்கடி லெட்டின்னு போகணும் வரணும்னு சொல்லிட்டு தொல்லை கொடுக்கணுமா அம்மாவுக்கு அப்படின்ட்டு. அப்படியாப்பா? 3 அம்மாக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நீ சாப்பிட மாட்டியா? தண்ணி கூட அதிகமா குடிக்க மாட்டாங்க. யூரின் போனோங்கிறதுக்காக? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி குடிப்பாங்க. 3 வருஷமா மேடம் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண இருந்தே சொல்லிங்கிறான், நான் இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை, நான் யாருக்காவது கிட்னி ஆட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு நான் செத்து போறேம்மா, நீ போய் பெரிய டாக்டர் போய் கூட்டணுமா, இருடா உன் தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும்டா, அது ஒரு நல்ல காரியம் பண்ண உடனே பார்த்துட்டு அப்புறம் நான் வெகுரியும் சொல்லிக்கினே வருவேன். எனக்கு மனசு வராது, யாரையும் எனக்கு தெரியாது. டாக்டர் இவன் சொல்லுவான் போய் கூட்டணுவாம்மா, நானே சொல்றேன், இல்லைன்னா பத்திரிக்கையில் யாராவது போய் கூட்டணுவா, நானே சொல்றேன் நேரா. உனக்கு என்னப்பா சொல்றதுக்கு இருக்கீங்க? அவர் ஜெயிலுக்கு போகணும். அவர் ஜெயிலுக்கு போகணும். இந்த குழந்தை சொல்றத பாத்தீங்களா? முட்டிலையா மத்தால அடிச்சாரு. முட்டியில மத்தால அடிச்சாரா? காந்தியாலே அடிச்சாரு. கழுத்து வந்து கவர் போட்டு நினைச்சாரு. அவர் வந்து ஷாக் வச்சாரு. கரண்ட் ஷாக் வச்சாரா? என்னம்மா? உங்க பேருங்க? ஆறுமுகம். ஆறுமுகம், நான் ஸ்ட்ரெயிட்டாவே உங்கள்கிட்ட கேட்டுடுறேன். இந்த பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருங்க? ஏன் இப்படி நடந்தது? எனக்கு தெரியாது மேடம். உங்களுக்கு தெரியாது? இவங்க யாரு? அவங்க யாரும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாதா? என்ன விட்டுட்டு போயினே உங்களுக்கு போய் என்ன மேடம் உங்களுக்கு போய் சொல்றீங்க? எப்ப போனாங்க? குடும்பம் பண்ணதானே நம்ம குடும்பம் நம்ம பொம்பளைன்னு சொல்லலாம். போன மாசம் 25 நாள் வீட்டுல இல்ல, இந்த மாசம் 10 நாளா இல்லாத இன்னைக்கு தான் வந்துக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி தான் ஊரை சொல்லிக்கிறாங்க, யாருன்னே தெரியாது எனக்கு. நீ யாரு? ஏன் சொல்றாங்க அப்படி? இந்த குழந்தையோட நிலைமைக்கு காரணம் நீங்க தான் சொல்றாங்க. அவங்க யாரும் சொல்லிட்டு மேடம், அங்க எம்எல்சி போட்டாங்க ரெக்கார்டு இருக்குது, அதை வச்சு பார்க்க சொல்லுங்க. யாரு கூட இருந்தது, யாரு போனது என்னன்னு அப்ப தெரியும். நீங்க வாயால பேசக்கூடாது மேடம், ரெக்கார்டு அங்க இருக்குது. என்ன ரெக்கார்டு இருக்கு? எம்எல்சி போடும்போது அவங்க அப்பா யாருன்றத ரெக்கார்டு போட்டுக்காங்க, அதுல போய் பார்க்க சொல்லுங்க. அவங்க அப்பா யாருன்னு நாங்க கேட்கல, நீங்க அப்பா இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அத பத்தி நாங்க கேட்கல. இந்த குழந்தையோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க கொடுத்த விஷம் சொல்றாங்க. எப்படி மேடம் இது? என்ன கொடுக்க சொல்லுங்க, அதே மாதிரி நான் இருக்கிறேன், நான் பாக்குறேன். நான் கொடுத்து விஷம் கொடுத்து இத மாதிரி ஒரு ஆள் ஆக முடியுமா? நீ சத்தியம் பண்ணி சொல்லுவான் பொண்டாட்டி புள்ள மேல, உன் பொண்டாட்டி புள்ள மேல சத்தியம் பண்ணு. பொண்டாட்டி புள்ளையே இல்ல, அப்புறம் நான் எங்க சத்தியம் பண்றேன்? என் பொண்டாட்டி நல்ல கதிக்கு போவே நீ பண்ணலாம்னு சொல்ற, நல்ல கதிக்கு போவே நீ. நல்ல கதிக்கு போவியா கெட்ட கதிக்கு போவியான்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன நீ பேசக்கூடாது. இந்த பாரு, இத உட்கார வச்சு இதுக்கு வச்சு 10ஆவது வரைக்கும் படிக்க வச்சு இன்னொன்னு 10ஆவது படிக்க வச்சு என் பொண்ணு கிடையாது. அது இவங்க பெரிய பொண்ணு. சித்திரவதை என்ன? அப்படி வார்த்தை கேட்டிய வந்து படுத்துக்க வேண்டியதானே? என்ன சித்திரவதை விட்டுட்டு யாரு காட்டுது ஒண்ணு? அப்படியா?
கேட்டேன் அத மாதிரி கேட்கறதா உனக்கு கட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானே வச்சிருக்க போறேன். ஏன் இன்னொருத்த என்ன கொடுத்துட்டு சொன்னீங்க? நானே வச்சிருக்க போறேன். கட்டி கொடுத்துட்டேனாக்கா என்ன வார்த்தை பேசுறீங்க? என்னங்க அப்படி இந்த ஒரு என்ன வார்த்தை பேசுறீங்க? பொண்ணை பேச சரி, பேச ஒரே ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன். இந்த அம்மா சொல்றாங்க, எந்த அம்மாவும் இந்த வார்த்தையை சும்மா சொல்ல மாட்டாங்க. சரி, சொல்லுங்க. 10 வயசு குழந்தைய 10 வயசு பொண்ணு, அவங்க மூத்த பொண்ணு நீங்க கடிச்சு அந்த பொண்ணோட மார்ல காயம் இருந்தது சொல்றாங்க. ஐயோ கடவுளே, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, கடவுளே. எல்லாமே பேசுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈனமானம் கொஞ்சம் கிடையாது. ஈனமானம் அவங்க கிடையாது எப்படி எந்த ஊர்ல இருந்தாங்க, எப்படி வந்தாங்க, எந்தெந்த ஊருக்கு போனாங்க, எல்லாம் வந்து நீங்க எல்லாம் சொல்லித் ஈனமானம் தரீங்க. ஒரு ஒரு நீங்க வீட்டுக்கு வேணா வாடகை இருந்து ஈனமானம் நான் தரேங்க. போச்சு. நான் இந்த தரேன். என்ன ஈனமானம்? நான் அவங்க அட்ரஸ் தரேன். நீ அங்க குடு, போய் குடு. நீங்க விசாரிங்க. குடு. அடுத்த வாரம் கூட என்ன கூப்பிடுங்க. ஆமா. நான் என்ன கூட்டி வச்சு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல இல்ல, அதுதான் கேக்குறேன். இதுக்கு நான் பதில் ஊர்ல ஒரு சொல்லுங்க. மதிப்பு இப்ப மரியாதை இல்ல வாழ்ந்தவன் ஆமா, நீ மதிப்பு மரியாதை எனக்கு தெரியும். தெரிஞ்சு அவன் கத்தியை காட்டினா நான் பட்டுக்கணும் அப்படின்னு நீ சொல்ற. எனக்கு என்னடா? எவ்வளவு ஒவ்வொரு என்ன கூட கூட்டி சத்தியம் வந்தாங்க. பண்ணவே இல்ல மேடம். இவர் வேணும்னே இங்க சொல்றாரு மேடம். இந்த மாதிரி இது பிரச்சனையே நடக்கல இது மேடம். அண்ணனும் அங்க இருக்கிறாங்க, சாட்சி விட்னஸ் இருக்குது. இவங்க இவர் இந்த எப்ப இடம் பாரு அவங்கிட்ட பாட்டில் வாங்கி கொடுத்து இப்படிலாம் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணுவோம், காசை கொடுத்து ஆய கட்டி உன் பேர்ல படிப்பு செலுத்தணும் இதே மாதிரி சொல்லுவோம் மேடம். அட என்னடா சரி இது? சரி சரி, ஒரே நீ நிமிஷம். ஒண்ணும் பெரிய ஒரே பிரச்சனை நிமிஷம். கிடையாது. உங்க நீங்க அவங்க நாட்டுல கூட குடும்பமே நடத்தலையா? குடும்பமே பண்ணல மேடம். இவங்க எனக்குன்னு ஒரு பிள்ளைய பார்த்தாங்களா கேளுங்க முதல்ல. கிடையாது. நானா இல்லன்னு சொல்றேனே. அப்புறம் இல்லன்னு அவங்க கூட இருக்கவே இல்லையா நீங்க? மேடம் இன்னும் தெரியுமா உங்களுக்கு? ஒரே நிமிஷம். நீங்க சொன்னீங்கல்ல, இந்த புள்ளைய 10வது வரை படிக்க வச்சேன், கட்டி கொடுத்தேன். அப்புறம் எப்படி கட்டி கொடுத்தீங்க? இவங்க இட்டு போய் வச்சிருந்தேன் கண்டி. எவ்வளவு நாளைக்கு? கல்யாணம் பண்ணல. அது கேவலமால உங்களுக்கு இப்படி அதுக்கு என்ன சொல்றதுக்கு? சார்? நீங்க அவங்களுக்கு பண்ணது அது தப்பு, கேவலம் இல்ல. அவங்க பண்ணது தப்பு. அவங்களுக்கு அவங்க சொந்தக்காரர் இருந்தா அவங்களுக்கே கேவலம் இல்ல. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி கேவலம்? உங்களுக்கு கேவலம் இல்லையா? எனக்கு எப்படி கேவலம்? ரெண்டு பேருக்கே கேவலம் தான். இன்னைக்கு வந்து என்ன நீங்க கேவலப்பட்டுட்டே பண்ண காரியம், இருக்கா? நீங்க பண்ண காரியம் ரெண்டு பேருக்குமே கேவலம் மட்டும் இல்ல, அப்படி சொல்றீங்களா? சமூகத்துக்கே அது கேவலம். கரெக்ட், அது கரெக்ட். சமூகத்துக்கே கேவலம். ரெண்டு பேரும் கேவலம் சொல்லுங்க. சரி, அது எனக்கு தப்பு. வந்து நீங்க பண்ண தப்பு பண்ணிட்டீங்க, அத பத்தி நான் கவலைப்படல. இந்த பையனோட நிலைமைக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க இந்த அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, இன்னும் கூட அவங்க கூட நீங்க சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம். இது ஓடியாந்து நாய் ஊர் 3 புள்ளைய விட்டு ஓடியாந்துங்க, நான் வச்சுங்க காப்பாத்துனா உனக்கு என் தெரியும், ஊட்ட வித்து உனக்கு தெரியும், ஓடுங்க, உனக்கு தெரியும், ஓடுங்க. யார் கூட வந்தா? உனக்கு தெரியும், ஓடுங்க. யார் கூட வந்தா? சொல்ல வேண்டியது யார் கூட வந்தா? ஏன் இத்தனை வருஷமா வச்சு குடும்பம் இருக்கிற வீட்டை உனக்கு காலி நீ பண்ணி 1 வயசு குழந்தை, நீ சூத்து கழுவி விட்டுது நானு. அப்புறம் நீ வந்து பேசுற என்கிட்ட கொஞ்சம் இல்லைங்களா? ரோட்ல நின்னு அவ்வளவு அசிங்கமா என்கிட்ட வந்து படுத்துக்க. நீ 10 பேட்ட போவ, உங்க அம்மா 20 பேட்ட போவா. ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க. house owner ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. என்ன அவங்க எல்லாம் கால விடாதா? அவங்களும் தான் ஒரு வீடு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வீடு. என்ன அவங்க நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, 3 புள்ளை எடுத்துட்டு வந்தது நான் வச்சு அவளை காப்பாத்திட்டேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு சொல்றது? பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு நீங்க ஒரு பொம்பளை கூட உலகத்துல எவனுமே செய்யாத காரியம் நான் செஞ்சுக்கிறோம்ப்பா. செஞ்சுட்டே இருப்பீங்களா? யாரும் செய்வாங்க? இப்ப நாங்க மறுபடியும் மாத்தி மாத்தி போயிடுக்கிறோம். குடும்பம் இருக்கிற வீடு. நாங்க அதோட பண்ணது நிக்கிறோம். சரி சொல்றீங்களா? நாங்க அதோட சரி ஒண்ணுதான் நீங்க வச்சுக்கிறோம். பண்ணது 2 பொலிட்டிக்காரன் தான் பேரு. ஆனா என் ஒரு பொலிட்டிக்காரன் சொல்லி வச்சு வாங்க. கேவலமா இருக்கீங்க நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை. என்னங்க நீங்க கேவலம் பேசுறீங்க? அப்படின்னாக்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே கேட்க வேண்டியதான். நீங்க என்ன மட்டும் கேக்குறீங்க? நான் மட்டும் தான் 2 தப்பு, பொலி தப்பு, வச்சுக்கிறேன். தப்பு. நீங்க சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. அந்த பொம்பளைய சொல்றீங்களே, அவங்கள சொல்றீங்களே, நீங்க பண்ணது தப்பு சொத்தை இல்ல. ஏமாத்தி வாங்கிக்கிறாங்க. அவங்க சொல்றது போய் கேட்டு நிக்கிறீங்க. நடு ரோட்ல நிக்கிட்டாங்க. அவங்க வந்து அங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவனுக்காக நான் டிபன் வாங்கி தரேன். எனக்கு அவன் வாங்கி கொடுப்பான். எனக்கு அவன் வாங்கி கொடுப்பான். தேவைப்படும். நீங்க அந்த பையனை அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, மத்த எடுத்து முட்டுல அடிக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு. என்னப்பா அடிக்கிறாரு, அடிக்கிறாரு? வேற என்ன பண்றாரு? முட்டையை மத்தால அடிக்கிறாரு. மத்தால அடிக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆ? சிரிக்கிறீங்க? எப்படிடா? எப்படி எந்த மேல பேசுற? புடிச்சிட்டு வந்து அந்த பையனை போட்டு அவ்வளவு சித்திரவதை பண்ணா அவன் அப்படிதான் சொல்லுவான். எவ்வளவு சித்திரவதை பண்ணிக்கிற சித்திரவதை பண்ண போன மார்ல எட்டி அந்த பிள்ளைய வச்சு கரண்ட் ஷாக் வரைக்கும் வைக்க இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியது நானு. எனக்கு வந்து ஒரு கலப்பைமா. என்ன செஞ்ச நீ? என்ன செஞ்ச? உட்காரு. மரியாதை கெட்டு போகுது இனிமேலுக்கு. ஆமா. என்ன எகுறா? என்ன ஆய் உட்காரு. நான் அங்க வீட்ல மறக்கிற மாதிரி இங்க வந்து. பாப்பா நீ இங்கதான் எகுருவ. என்ன? இங்கதான் எகுருவ. பாண்டிச்சேரியில நீ எகுற மாட்ட நீ. அதான் கேட்டேன். பாண்டிச்சேரியில போய் உன் வேலையை காட்டலான்னு பாக்குறப்ப எங்க மேடம்? இவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க, நீங்களும் தப்பு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் இருக்கு தெரிஞ்சும் இவங்க உங்க கூட வந்தது பெரிய தப்பு. சரிங்களா? அத பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படல. 2 பெண் குழந்தைகள், இந்த பையன், இவங்களுக்கு பெரிய கொடுமை நடந்திருக்கு வீட்ல. அவங்க அந்த பாப்பா எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. பெரிய பொண்ணுட்ட நீங்க தவறான முறையில நடந்திருக்கீங்க. 10 வயசு குழந்தையோட மாறுல நீங்க கடிச்ச காயம் இருக்குன்னு சொல்றாங்க. முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த பாப்பா சொல்றது, பல முறை நீங்க தவறா நடந்துக்க பாத்திருக்கீங்க. அவ பயந்து போய் கதவை சாத்திட்டு உள்ள இருந்திருக்கா சொல்றா. அடுத்தது வந்து இந்த பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான். நீங்க விஷம் கொடுத்தீங்க. இவ்வளவு 20 வருஷமா பேசாம இருக்கிறதுக்கு காரணம் வெளியே வந்து சொல்றதுக்கு பயப்பட்டு அவங்க சொல்லல சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மையா இருந்தா
அவங்க சொல்றது உண்மையா இருந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க என்ன நடக்கும்? இத்தனை நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டும். உங்களுக்கு கவலை இல்ல சொல்றீங்களா? அவங்க சொல்றதெல்லாம் உண்மை, அப்ப நான் சொல்றதெல்லாம் பொய்யா? நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் இது எதுமே நீங்க நடக்கல சொல்றீங்க சொல்றீங்க. பெரிய பொண்ணு மாற புடிச்சு கட்சின்றீங்க, அவளை கெடுக்க போனன்றீங்க, இவ நம்ம விட்டுட்டன்றீங்க. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம்? இருங்க இவங்க எல்லாம் குடும்பம் பண்றவங்களா? குடும்பம் பண்ணுவாங்க. குடும்பம் பண்றவங்களா இவங்க? ஆமா இருங்க. நாங்க சும்மா உங்களை கூப்பிட உட்கார வச்சு சொல்லல. உங்க கூட வாழ்ந்திருக்காங்க 20 வருஷம், அவங்க சொல்றாங்க. உங்க பொண்ணு மாதிரி இருக்கிறது பொண்ணு சொல்றா. அவ புருஷனோட வந்திருக்கா இப்போ. சரிங்களா? அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். புருஷன் எங்க வீட்டுல இந்த ஜாமான்லாம் எடுத்துக்குவாரு. நான் 1400 மளிகை ஜாமான் இவங்க யாரு? சின்ன பிரச்சனை இங்க பேசாதீங்க. இங்க பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. இந்த பையனோட நிலைமைக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். அவர் பதில் சொல்லி ஆகணும். பையனுக்கு நான் மருந்து கொடுத்து சொல்லி அந்த தண்டனை எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். பையனுக்கு நான் தான் மருந்து கொடுத்து தண்டனை ஏத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் உங்க எதற்கு அவர் அடிச்சிருக்காரு பாத்துருக்கீங்க. அப்ப அவர் சொல்ல நீ தடுத்த தடுக்கவே இல்ல, பார்த்ததே இல்ல. அடிப்பா அவனை போட்டு நானு நீ வந்து நீ ஏன் என் பொண்ணு தப்பா பேசும்போது பேசவே இல்லை. நீ இதெல்லாம் ஓவரா பேசுறான். ஓரளவுக்கு போற அளவுக்கு தான் பேசுறான். என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா கீழே போக மாட்டேன் போல எவனோட கூட்டடா என் கூட நீ எப்படி பேசுறீங்க? கிளம்பு கூட்ட ஒரு கஷ்டம் பண்ண அடிக்கிறீங்க. என் அம்மா தப்பா பேசுறேன். அதான் எனக்கு அப்பா கோவம். தப்பா பேசுறேன். பேசுறேன் எங்க அம்மாட்ட போன கூட நான் பேசுறேன். அது இப்ப கேட்கல மாட்டேன். நான் இப்ப கேட்கல உங்க அப்பாட்ட கூட எல்லாம் பேசுறேன். எங்க அப்பா எங்க அப்பா நீ தமிழ் பேசினாதான் கோவம் வந்து போடுறேன். 15 நாள்ல கல்யாணம் பண்ணி ஊட்ட போய் உன்னை வெளியே அடிச்சு இழுத்து கிடாசாங்க உங்க அப்பா அம்மா. ஒன்னாம் தான் வெளியே வந்தேன். ஒன்னாம் தான் வெளியே வந்தேன். எப்படி மடங்கு பாருங்க. பக்கத்து வந்தா இங்க பக்கத்து வந்தா இங்க வந்தா இங்க 2 வருஷமா உனக்கு காரணம் தான் இங்க நிக்கிறேன். அது மாதிரி எதை பேசுறாங்க பக்கத்துல அப்ப பக்கத்து வரவே இல்லை. நான் சொல்லி இங்க இருக்காத, இங்க இருந்தா சும்மா இருக்க மாட்டாங்க. நிறைய போட்டுருவோம். பாம்பு பிளாஸ் தெரியுமில்லப்பா. எல்லாம் பண்றேன். என்ன ஒரு மத்தினா தான் உயிரை உத்தரமா நான் வந்தேன். என் குழந்தை இது பண்ண. ஏன்னா நம்ம மருமகன் அவரு நினைக்கல. நான் மாமா கூட போடுவேன். சாப்பாடு கொடுத்தேன். சாப்பாடு போடல சாப்பாடு போட்டேன். ஒரு மனுஷன் சாப்பாடு போட்டோம்னா நான் பாக்குறேன். என்ன ஊர் சொன்னாதான் கோவப்பட்டு நீ சாப்பிடல. தீபாவளி சாப்பாடு ஒரே நிமிஷம். நீங்க 2 பேரும் பண்ணது தப்பு. 2 பேரும் பண்ணது தப்புன்னு சொல்லியாச்சு. அது இப்ப நமக்கு பிரச்சனை இல்ல. இந்த குழந்தைகள் என்ன தப்பு பண்ணுது? என்ன தப்பு பண்ணுது? நீங்க 2 பேரும் அடிச்ச கூத்துக்கு இந்த 3 பசங்க என்ன தப்பு பண்ணுது? அந்த பையனுக்கு அந்த நிலைமை. யாருக்கு கேக்குறீங்க இதெல்லாம்? என்ன கேக்குறீங்க? நீங்க தான் பண்ணீங்க சொல்றாங்களே அவங்க. அவங்க சொல்லுவாங்க என்ன வந்து ராத்திரி கச்சால இங்க வெட்டினாரு சொல்லுவாங்க. அது கூட ஊன் ஒத்துவீங்களா? அப்ப அவங்க சொல்றத உங்க நாங்க சொல்றோம் இல்லையா? சரி அவங்க சொல்லது அங்க இருக்கட்டும். நீங்க அந்த பையனை அடிக்கிறீங்களா இல்லையா? இல்லங்க, சத்தியமா அடிக்கலங்க. அந்த பையன் இந்த நிலைமையில போய் சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு இப்ப சொல்லி கொடுத்து என்கிட்ட இந்த மாதிரி பேசணும். ஒரே நிமிஷம் தம்பி, எப்படி இது பேசுறாங்க? இருங்க தம்பி ராஜா, நீ சொல்லுப்பா. இவர் உங்களை அடிக்கிறாரா? எதுக்காக அடிக்கிறாருப்பா? உங்க அம்மா போக வேண்டாம். இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏண்டா மத்தால அடிச்ச ஒண்ணு உங்க அம்மா ஒரு போன் எட்டி வச்சுனா ஏதாவது ஒரு பிரச்சனை மேடம். அந்த பையன் நீ பேசக்கூடாது. நான் பேசும்போது நீ பேசாத. என்னது பிரச்சனை? இருங்க ஒரு நிமிஷம். ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்கு 2 பேருக்கு வந்ததுன்னா அந்த பையன் மேடம் சாப்பாடு தூக்கி ராத்திரி 12 மணி இருந்தாலும் அப்படி பண்றாராப்பா? நீங்க அவரை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை ஜெயில போடணும்னு அந்த பையன் சொல்றான். அப்படி வேணா சொல்லிட்டு போங்க, ஜெயில போட்டுப்பாங்க. நான் அடிச்சு அவனை சித்திரவதை பண்ணன்னு சொன்னா ஆண்டவன் ஒருத்தவன் அவன் பார்த்து இதெல்லாம் பொய் எல்லாம் ரொம்ப வாயில ஆண்டவன் ஒருத்தவன் பாவத்தை பண்ண என்னைக்கா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்.
நீ இந்த தத்துவம் பேசாதீங்க. பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் துரோகம் பண்ணாக்கா இன்னைக்கு இந்த இடத்துல இவன் வந்து என்ன கை வச்சுட்டான். அது எனக்கு தண்டனை. அது புரிஞ்சுட்டீங்களா? இது எனக்கு தண்டனை. நான் ஏத்துக்கிறேன். மேடம் முன்னத்து கேக்குறாரு நான் குண்டாக்குறேன் என் கால வந்து குண்டாக்குறான் அப்பதான் இருக்குது என் பொண்டாட்டி எடுத்து படுன்றாரு. இவரு என்ன அவ்வளவு இதா இருக்கும் குடிச்சா அவனி மாத்தி எப்படி தெரியாது வேலைக்கு தெரியல என் பொண்டாட்டி கேக்குறேன் என் செலவு எனக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு பொண்ணு இவங்க எல்லாம் கூடி என்ன சைத்திட்டம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். சாப்பாடு போட மாட்டீங்க. இத பாருங்க, அந்த பொண்ணோட புருஷனே சொல்றாரு இவர் தவறான முறையில நடந்துக்கிறாரு பேசுறாரு. இந்த பையன் இந்த நிலைமையில சொல்றான் என்ன சித்திரவதை பண்றாங்க, இங்க அவரை வந்து ஜெயில போடுங்க சொல்றான். இந்த அம்மா சொல்றாங்க 20 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன், என் குழந்தைகள் அத்தனை 3 பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, இனிமே என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் ஒரு நியாயம் சொல்லிட்டு இருக்காரு அவரோட சைட்ல இருந்து. 2 பெண் குழந்தைகளை இப்படி தவறான முறையில அவர் பயன்படுத்தி இருக்காரு. அந்த அம்மாவோட நிலைமையை அவர் பயன்படுத்தி இருக்காரு. இந்த பையனை இந்த நிலைமையில இருக்கிற பையனை அடிக்கலாமா, எட்டி உதைக்கலாமா? அது ஒண்ணு போருமே, அது ஒண்ணு போருங்க, அது ஒரு விஷயம். உங்க அப்பா மத்ததெல்லாம் விடுங்க. அந்த பையனை நீங்க எட்டி உதைச்சிருக்கீங்க, அந்த பொண்ணுட்ட நீங்க தப்பா பேசியிருக்கீங்க. இது 2 மன்னிக்க முடியாத குற்றம். எங்க கவலை அதை பத்தி மட்டும்தான். இனிமே நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்த விதமான சம்பந்தம் உங்களுக்கு இல்ல, தேவையில்ல உங்களுக்கு. ஏன்னா அப்புறம் அவரோட காசு வேணும், அது வேணும், அவ்வளவுதான். எனக்கு தேவையே இல்ல மேடம். இருங்க ஒரு நிமிஷம். இன்ன வரைக்கும் நடந்ததெல்லாம் போச்சு, அவ்வளவுதான். இவ்வளவு 20 வருஷம் ஒன்னா வாழ்ந்தீங்கல்ல, அதோட கணக்கெல்லாம் செட்டில் ஆகி போச்சு. இனிமே அவர்கிட்ட காசு வாங்குறதோ எதுவுமே வாங்கினா அப்படின்னா நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீங்க தானே சொன்னீங்க உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை இவ்வளவு பாழாப்படுத்திட்டாருன்னு. இந்த பையனுக்கு நிலைமைக்கு காரணம் அவர் சொல்றாரு. அப்புறம் எனக்கு எதுக்கு உங்களுக்கு அவரோட காசு? அவர் காசோ அவர் பணமோ இவர் உறவே எனக்கு தேவையில்ல மேடம். தேவையில்லை. என்ன நீங்க அவர்கிட்ட போக மாட்டேன் மேடம். என்ன நிம்மதியா விட்டா போதும் மேடம். நீங்க தேவையில்லாம அவருக்கு பிரச்சனை கொடுக்க. நீங்க 2 பேரும் சொல்லுங்க, நீங்க இந்த பாப்பாவை நல்லபடியா வச்சு வாழ்வீங்கல்ல, எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டீங்க. நீ உங்க அம்மாவோட சம்பந்தம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவராயிட்ட எந்த கனெக்ஷனும் கிடையாது. நீங்க அவங்கள தொந்தரவு பண்ண கூடாது. அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மேடம் சரிங்களா? ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குது மேடம் இவர்கிட்ட. ரேஷன் கார்டு ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுக்க அவங்க கிட்ட. எல்லாம் கொடுக்க அதெல்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும் நீங்க. சரிங்களா? அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அது வாழ்க்கை வீணாக்க போறேன். அந்த பொண்ணு ஒரே நிமிஷம். இனிமே நீங்க அவங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், காசோ பணமோ சொத்தோ எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆனா அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் நீங்க கொடுக்கணும். அவங்க ரேஷன் கார்டோ உங்க வீட்டுல அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கொடுத்துடுங்க. தேவையில்லாம சம்பந்தம் வச்சுக்காது. பிள்ளைகளை படிக்க வைக்க எப்படி படிக்க வைப்பேன்னு பாக்க. பழைய கதை வேண்டாம். அது இல்ல, இந்த பழைய கதை வேண்டாமா, கொடுத்துடுங்க. சரிங்களா? இப்போ இந்த பையனோட விஷயத்துக்கு வரும். தம்பி, இவரை என்ன பண்ணணும் சொல்றப்ப நீ? ஜெயிலு போகணும். சொல்றியா? எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. 25 வயசு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு பண்ற கொடுமைலாம். சரி, இப்ப ஜெயில தானே போடலாம். எத்தனை வருஷம் போடலாம்? ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. ஆயுள் தண்டனை கொலை பண்ண தானே கொடுத்தாங்க, சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவரை பார்த்து உனக்கு 1000 தண்டனை கொடுக்கணும் சொல்றான். இதுதான் பெரிய தண்டனை. இதை விட பெரிய தண்டனை என்ன வேணும்? 1000 தண்டனை கொடுக்க மாட்டாங்க. மாலை மாத்தி சொத்தையே அழிச்சிட்டு இன்னும் சொத்து எனக்கு ஏன் சொத்தையே அழிச்சிட்டேன். எனக்கு பிள்ளைய கொல்லி வைக்க கூட பிள்ளை இல்லாத என் பிள்ளையா போய் சேர்ந்துச்சு. அப்புறம் எதுக்கு நீ எனக்கு? சரி, இன்னமும் அந்த பேச்சு இல்ல. இன்னதுக்கு அதுக்குள்ள போறீங்க? விட்டுடுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. என்னமா நேர்ல நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, ரொம்ப கொடூரமான விஷயம். இன்னைக்கு நம்ம பேசின சம்பவங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியல இப்படி எல்லாம் நடக்கும்னு. இவங்க சொல்றது உண்மையா இருந்தா இதை விட ஒரு கொடுமை நடக்க முடியாது. அவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்காங்க. அவங்க பேர்ல தவறு இருந்தாலும் தப்பு இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.
அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு அவரோட போய் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அனுபவிச்ச கொடுமைகள் சொல்ல முடியாது. அந்த பையனே சொல்றாரு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஜெயிலுக்கு போகணும்னு. சொல்வதெல்லாம் உண்மை நேர்கள். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவருக்கு என்ன மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்கலாம்? நம்ம என்ன செய்யணும்? இதை இங்கே இதோட விடாம அந்த பையனோட வாழ்க்கைக்காக, அவனோட பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும்? இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. நேர்கள் உங்களோட அபிப்பிராயங்களையும் சஜஷன்ஸையும் கேட்டுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். நாளை இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்